தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 20ஆம் நாள் 5/8/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இப்பொழுது இந்த ஆடி மாதத்து பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு இலங்கை திருநாட்டிலும் பல்வேறு இடங்களிலே அம்பாள் ஆலயங்களிலே மகோத்சவங்கள் அலங்கார உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் பருத்தித்துறை புலோலி பசுபதீஸ்வரர் சிவன் தேவஸ்தானத்திலே பர்வதபத்தினி அம்பிகையினுடைய இந்த ஆடிப்பூர உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் கொழும்பிலே விவேகானந்தா மேட்டில் அமைந்திருக்கின்ற மேட்டுத்தெரு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலும் இந்த ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அலங்கார உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதேபோல் கொழும்பு கண்டி வீதியிலே கேகாலை மாவட்டத்திலே அம்பேபுச வரக்காப்பள என்கின்ற பதியிலே ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய வருடாந்த ஆடிப்பூர மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 8ஆம் நாள் உற்சவம் சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா. ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற அறியாமையை நீக்கி நல்லருளை கொடுக்கின்ற வகையிலே ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கின்ற காமம், குரோதம், லோபம், மோகம், மதமாச்சரியம் போன்ற தீய குணங்கள், நான் எனது என்ற அகங்காரம் மமகாரங்களை எல்லாம் அழிக்கின்ற வகையிலே இந்த சம்ஹார உற்சவம். எனவே மனிதரை புனிதனாக்குகின்ற வகையிலே நடைபெறுவது இந்த சம்ஹார உற்சவமாகிய வேட்டை திருவிழா. இன்றைய தினம் வரக்காப்பள ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல் கொழும்பு விவேகானந்தா மேட்டில் அமைந்திருக்கின்ற மேட்டுத்தெரு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் தேவஸ்தானத்திலும் இன்று வேட்டை திருவிழா. இவ்வாறு பல ஆலயங்களிலே இந்த ஆடிப்பூரத்தை முன்னிட்டு உற்சவங்கள் நடைபெறும். இன்று 8ஆம் நாள் இந்த வேட்டை திருவிழா உற்சவம் சிறப்பாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான நிகழ்வுகளெல்லாம் கலந்து இறையருளெல்லாம் பெறுவதோடு இந்த ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு சிறப்பான மாதம். ஆடி மாதத்தில் பல்வேறு வகையான சிறப்புகளோடு கூடிய விரத அனுஷ்டானங்கள். ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் ஆடி செவ்வாய், அதேபோல் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி, ஆடி 18ஆம் பெருக்கு, ஆடி பூர நட்சத்திரம், ஆடி அமாவாசை என்று பல்வேறு சிறப்புகளோடு கூடியதாக அமைந்திருக்கின்ற இந்த ஆடி மாதத்திலே இந்த பூர நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற உற்சவங்களில் நாம் கலந்து இறையெல்லாம் பெறுவதோடு நாளை மறுநாள் இந்த ஆடிப்பூர உற்சவம் பல்வேறு ஆலயங்களிலும் அம்பாளுக்கு ருது சோபன வைபவம் என்கின்றதாகிய சிறப்பான மங்கள நிகழ்வோடு பல்வேறு ஆலயங்களிலே ஆடிப்பூரத்திலே தேருற்சவங்கள், தீர்த்த உற்சவங்கள் என்கின்ற வகையிலே நடைபெறுகின்றன. அந்த வகையிலே வரக்காப்பளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே
ஆடிப்பூரத்தை முன்னிட்டு நாளை மறுநாள் புதன்கிழமை காலையிலே பால்குட பவனி, நவோத்திர சகசிர மகா சங்காபிஷேகம், மாலை 4:30 மணிக்கு நகர்வலம் தேர் திருவிழா அம்பேபுச வரக்காப்பள்ள முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலிருந்து அம்பாள் சர்வாலங்கார பூஷிதியாக ரதத்திலே ஆரோகணித்து வரக்காப்புளை நகரம் வரையிலே சென்று வருகின்ற நகர்வல உற்சவமும் சிறப்பாக நடைபெற திருவிழ் கூட்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வில் நாம் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.